சொல்ல வேண்டும். அதாவது அவர்களுடைய மீனவர்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக போராடுகின்ற அவர்கள், இலங்கை மீனவர்கள் அங்கு தமிழ்நாட்டில் எத்தனை வருடங்களாக இருட்டறையில் கூட தடுத்த காணி பிரச்சனை என்று பிணக்கு இருக்கிறது. நாங்கள் காணி பாராளுமன்றத்தில் நடக்கும் காணி பிரச்சனை காணி திணைக்கள இந்த அதிகாரிகளிடம் கூறும்போது அவர்கள் கூறினார்கள், நீதி எதிராக வேண்டும் தோறும் ஓரும் ஏகோடு நீதி எதிராக வேண்டும் அந்த வகையிலே இந்த காணி அதுவும் இந்த கிட்டத்தட்ட 344 பேருக்கு காணி உறுதி வழங்கப்படுகின்ற கடந்த காலத்தில் ஆட்சி சுமந்திரன் போன்றாக்கள் சுமந்திரன் போன்ற சொல்ல வேண்டும். நீ முன்னர் ரணில் சுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்றவர்கள் என்று கூறுகின்ற ஆண்டவருடைய முகத்தை கிழிச்செறியப்பட போகின்றது என்பது இந்த இடத்தில் யாருக்கு ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, பின்னுக்கு வாங்க, தேர்ந்தெடுக்கலாம். Attention! Band roll 1, 2.
සම්පත් ඉඩම්ම වාරිමාර්ග අමාත්‍යකරු නාල්කාන්ත මැතිතුමනි දීවර හා ජල සම්පත් සංවර්ධන අමාත්‍යකරු රාමලිංගම් මැතිතුමනි ඉඩම්ම වාරිමාර්ග නියෝජ්‍ය අමාත්‍යකරු සුසිල් ධනසිංහ මැතිතුමනි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීකරු කේ ඉලන් කුමරන් මැතිතුමා ඇතුළු ඒ සියලුම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගෙන් අවසරයි උතුරු පළාත් ආණ්ඩුකාර කරු වේදනක மதித்துமணி ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் என்றைக்கு துளிர்விடுகின்றதோ அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாகும். மக்கள் வேறு, நாங்கள் வேறு கிடையாது. இது மக்களுக்கான அரசாங்கம், உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம். நாட்டில் இதனால் வரைக்கும் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்து போன தேசம், நாடு வங்குரோகம் அடைந்து நாசமாக்கப்பட்டிருந்த நாடு. இந்த நாட்டில் பிறக்கின்ற பிள்ளை எல்லாம் கருப்பிள்ளை, கருவில் வளர்கின்ற பிள்ளையும் கூட கடனாளியாக்கப்பட்ட நாடு. அந்த நாட்டில் முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நாட்டில் நாசம் செய்தவர்கள் கடந்த 76 வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள். அதற்கு தமிழா, சிங்களமா, முஸ்லிமா என்ற பேதமில்லாத அனைத்து அரசியல்வாதிகளும் வாக்களித்து வாங்கியிருக்கிறார், ஆதரவு வழங்கியிருக்கிறார். அவ்வாறு ஆதரவு வழங்கியவர்கள் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை கொன்றவர்கள், கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகளை கடத்தியவர்கள், கடந்த සියලුම දිස්ත්‍රික් ලේකම් තුමන්ලාගෙන් අවසරයි අපේ පළේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා ඇතුළු අපිත් එක්ක මෙතන සහභාගී වෙන සියලුම ප්‍රාදේශීය ලේකම්වරුන්ගෙන් ඒ වගේම අනිකුත් රාජ්‍ය නිලධාරීන් සියලු දෙනාගෙන් තවත් අපි කෙලිනොච්චය இதுவரை காலமும் இந்த நிகழ்வுகள் கொழும்பிலே தான் உங்களை அழைப்பித்து அங்கே நடைபெற்றது. ஆனால் நாங்கள் இந்த அமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி உங்களுக்கான உறுதியை இங்கேயே நாங்கள் தயாரிப்பதற்கு பல நாட்கள் இங்கே நாங்கள் வந்து இந்த நிகழ்வை செய்வதற்கு கூட நாங்கள் அதை ඇමතුමා ලාකාන්ත ඇමතුමා මේ අවස්ථාවට අපි ඉතාමත් ආදරයෙන් ගෞරවයෙන් පිළිගන්නවා. ඒ වගේම வந்திருக்க சமத்துவ அமைச்சர் திரு லால்காந்தே அவர்களை நாங்கள் அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்கின்றோம். කරුණාකරලා සමාවෙන්න මට අමතක වීමක් සිදු වුණා. මුලින්ම ඇත්තටම අපි අපගේ காலங்களில் தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்களோடு கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர். இந்த சுமந்திரன் போன்ற ஆக்கள், சுமந்திரன் போன்ற சொல்ல வேண்டும், நீ முன்னர் ரணிலோடு இருக்கின்ற போது உங்களுக்கு நன்மை. ரணில் என்பவன் யார்?
81ஆம் ஆண்டு எங்களுடைய யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவி, அந்த பாவியோடு அவருடைய பயில்களை தூக்கிக் கொண்டு ஓடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை உனக்கு விளங்குகிறது. 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு இருந்த இறுதியான நம்பிக்கைக்கு வேற்று வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி. ரணில் விக்ரமசிங்கா, பிரேமதாசா, ஜெயா ஜெயவர்தனா. அன்றைக்கு உனக்கு அவனோடு உறவாடுகின்ற பொழுது உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கு சொல்லுகின்றார் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை காணிகளை கொள்ளையடிக்க போகின்றார்கள், அதனால் வாருங்கள் மக்களே ஹர்த்தாலுக்காக அளித்திடுவோம் என்று கூறுகின்றார். நாங்கள் ஒன்றை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். செம்மணி புதைக்குழி என்றாலும் சரி, கடந்த காலத்து பாதிகளால் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு மட்டக்களப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெறுகிறது. ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. சாணக்கியன் இருக்கிறாரா? அந்த சாணக்கியன் கடந்த காலத்தில் ஒரு நீலப்படை என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருந்த ரணில் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்தில் அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச. அதனுடைய மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணக்கியன். மக்களை கொன்பதற்கு உறுதுணையாக இருந்த கொன்ற நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்களா? இந்த கொலைக்கு எதிராக அளிக்கிறார்கள். நாங்களும் சொல்லுகின்றோம், இன்றைக்கு கொலைகளுக்கு எதிராக அளித்தரள வேண்டும். இந்த கொலைகளை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும். அதன் காரணமாகவே இன்றைக்கு செம்மணி புதைக்குழிகளுக்கு சரியான பாதுகாப்பு, அதனுடைய தேடல், அதை மீண்டும் தோன்றுவது, ஸ்கேன் யந்திரத்தை கொண்டு வருவது, அனைத்தையும் சரிவர செய்து நாளைக்கு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடவில்லை. அதனால் சுமந்திரன் அவர்களே, சாணக்கியன் அவர்களிடம் நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ற ஆடுவதற்கு இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கொண்ட கட்டிய சீனர்கள் அல்ல என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளும். மக்களுக்கும் தெரியும், எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு தெரியும், இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கின்றது, எங்களுடைய அரசாங்கம் என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் மக்களுக்கு விரோதமான எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுக்க போவதில்லை என்பது இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக கொள்கிறோம். அதே நேரத்தில் மக்கள் மீது கட்டுப்படப்பட்டிருப்பதாக கூறுகின்ற அடக்குமுறை என்ன அடக்குமுறை? கடந்த காலத்தில் மக்களை அடக்குமுறைக்குள்ளாக்கியது, கடந்த காலங்களில் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியது, மக்களுடைய காணிகளை கொள்ளையடித்தது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய அரசாங்கம். இன்னைக்கு மன்னாரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. காற்றலை மின் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா? அங்கு இருக்கின்ற கனிய மணல் அகழ்வு நடைபெறுகின்றதா? அந்த கனிய மணல் அகழ்வுகள் என்ற போது அங்கு இருக்கின்ற ரிஷார் பதுருதீன் அவர்கள் சொல்லுகின்றார், அதுவும் மக்களுடைய காணிகள், மக்களுடைய இடங்கள் சூறையாடப்பட போகின்றது இந்த அனுபட அரசாங்கம். பாவித்தனமானவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் அந்த காற்றலை மின்நிலைய உற்பத்தியாளர்களுக்கு காணி வழங்கியது யார் என்றால் வேறு யாருடைய இந்த பார்க்கிறார். அவர்களுக்கு காணி வழங்குவதற்கான அனுமதியை கொடுத்தவர்கள் யார் என்றால் வேறு யாருடைய இந்த பார்க்கிறார். அங்கு இருக்கின்ற கடல், அதாவது மணலை அகழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான முன்னைய ராஜபக்சர்களுடைய ஆட்சியில் இருந்த, ரணிலுடைய ஆட்சியில் இருந்த, அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்த அமைச்சர்களாக இருந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த மக்களை ஏமாற்றியவர்களார். அவ்வாறான ஏமாற்றுக்காரர்கள் எல்லோருமே இன்றைக்கு தெரிகின்றது அவர்களுக்கு. இன்றைக்கு மக்களிடம் வந்து போய் சொல்ல முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது, மக்களுடைய சொத்துக்களை சூறையாட முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, மோசடி செய்ய முடியாது. அவ்வாறு மோசடி லஞ்சம் வாங்குகின்ற நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. இந்த அரசாங்கம் மிக தெளிவாக சுத்தமாக இருக்கின்றது இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிராக. அதனால் வேண்டி கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட
இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் இன்னும் கொஞ்ச நாள்ல கம்பி என்ன போகின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் கம்பி என்ன போகின்றார்கள். மன்னாரில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் கம்பி என்ன போகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களிடம் வெள்ளையும் துணையுமாக காட்டிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்கள், தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்றவர்கள் என்று கூறுகின்ற ஆன்மீகருடைய முகத்திரை கிழிச்செறியப்பட போகின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் அகண்டு போயிருக்கின்றார்கள், பயந்து போயிருக்கின்றார்கள். அந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துவது, தமிழ் மக்கள் மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவது, அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது, தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு, தமிழ் மக்களை மீண்டும் சென்று இனவாத பொறிக்குள் தள்ளுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கின்ற பாவித்தனமான நடவடிக்கை எடுத்து வந்தார். அதனால் அன்பாக அந்த தமிழ் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல, அந்த வகையான பொறியில் அந்த வகையான செயற்பாடுகளுக்கு நீங்கள் இரையாக வேண்டாம் என நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நாங்கள் என்பது எங்களுடைய அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம். முன்னைய காலங்களில் அமைச்சர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் என்பது ராஜ பரம்பரையாக பிரபுக்களாக இருந்தார்கள், நிலச்சார்ந்தர்களாக இருந்தால் அதன் நிலைமை மாற்றியமைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சாமானிய மனிதனின் பிள்ளைகளாக இருக்கின்ற சாமானிய மனிதரிடமிருந்து வருகை தந்த லால்காந்த் அவர்களை உங்களுடைய அமைச்சராக இருக்கிறார். மாபலா வாழையும் தெங்கு பனை நெல்வளமும் பச்சை பசையில் என்று கனிதரு கற்பக தருக்களால் நிறைந்த தேசம். இன்று நவீன கட்டடங்களும் புகை கக்கும் வாகனங்களும் நஞ்சடைந்த ஊட்டிகளும் கொண்டு நோயுற்று நலிவடைந்தது. ஏன் என்று புரிகிறதா? பாழ்பட்ட வழக்க வழக்கங்களை மாற்றி மீண்டும் பூமியை பொலிவிக்க எழுந்திட மனிதா என்று விழிப்பூட்ட ஓயில் எடுத்து ஆடுவோம். வா தோழியே தோழியே.
பாட்டொன்று பாடி நம் நாட்டு புகழெல்லாம் பாடி ரா ஹே ஹே ரா அந்த பாட்டொன்று பாடி நம் நாட்டு புகழெல்லாம் பாடி பொய்யான பொய்யாட்டம் பாடி பண்பாட்டு கதையெல்லாம் கூட்டி காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ கேடி லால்காந்த் அவர்களே மற்றும் கடற்தொழில் நீதியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே மற்றும் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் கௌரவ டாக்டர் சுசில் கனசிங் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துள்ள கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ விளங்குமரன் அவர்களே மற்றும் இந்த காணி சீர்திருத்த ஆணைகளுடைய தலைவர் திரு ஆர்கே நிகால் அவர்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே பிரதேச செயலாளர்களே பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்ற திரு மோகன் அவர்களே மற்றும் இங்கு வருகை வந்திருக்கின்ற பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்களுடைய 50 வருடங்களாக இந்த காணி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. மற்றது இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிலே அந்த ஆணைக்குழுவினுடைய காணி சீர்திருத்த ஆணைக்குழுடைய காணிகள் வந்து கடந்த காலங்களிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தன. மதியவர்கள் கிடைக்கவில்லை, பல பிரச்சனைகள் இருந்தன. இப்போ இன்று எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் காலத்திலே எங்களுக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. சரியான வகையிலே சரியான முறையிலே எவருக்கும் பயப்படாமல் ஒரு நேர்மையான சிறந்த முறையிலே தெரிவு செய்வதற்கும் அதை வழங்குவதற்கும் ஒரு மிக முக்கிய ஒரு சரணமாக வாய்த்திருக்கின்றது. அந்த வகையிலே கடந்த குறிக்கப்பட்ட சில நாட்களுக்கு முன்னர் தலைவர் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவிய தலைவர் திரு நிகால் அவர்கள் இங்கு வருகை வந்திருந்தார். அது வட மாகாணத்துக்கு வருகை வந்திருந்தார். அப்பொழுது பல விதமான பிரச்சனைகளை நாங்கள் கலந்துரையாடப்படக்கூடியதாக இருந்தது. அதிலே மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையிலே தீர்மானப்பட வேண்டும், இந்த ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையிலே ஒவ்வொரு பிரதேசத்திலும் மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே கூடி அந்த நிகழ்வுகளை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த வகையிலே இந்த காணி, அதுவும் இந்த கிட்டத்தட்ட 344 பேருக்கு காணி உறுதி வழங்கப்படுகின்ற நிகழ்வானது வந்து இலங்கையிலேயே முதலாவது நிகழ்வாக இங்கே நடைபெறுவது, கிளிநொச்சியில் நடைபெறுகிறது. எமக்கு பெருமை எனக்கூடிய ஒரு விடயம். அது வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாவது நிகழ்வாக தெரிவு செய்யப்பட்டது. எங்களுடைய கௌரவ காணி கமத்தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் காணி மற்றும் நீர்ப்பாசன கௌரவ லால்காந்த அமைச்சர்களுக்கு நாங்கள் உண்மையிலே நன்றியை கூறிக்கொண்டோம். இதை தெரிவு செய்வதற்காக எங்களுடைய இன்னும் பல தேவைகள் இருக்கின்றன, இன்னும் பல இடங்களில் தேவைகள் இருக்கின்றது. அப்பொழுது தலைவர் அவர்களும் சொல்லியிருந்தார்கள், படிப்படியாக மற்ற இடங்களுக்கும் இந்த காணிகள் வழங்குவதை
பல பேர் இருக்கிறார்கள். வழங்கக்கூடிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும். நான் நினைக்கிறேன் அடுத்த ஓரிரு வருடங்களுக்குள்ளே அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அவை அந்த வகையிலே இது ஒரு மிக முக்கியமான நாள். இதில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்களுடைய உறுதியை அந்த உரிமையை பெற்றுக் கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இது தொடர்ச்சியாகவும் இந்த காணி சீர்திருத்த ஆணை குழுவுக்கு மட்டுமல்ல மற்ற காணிகள் கூட இருக்கின்றது. மற்ற காணிகள் கூட பல பேருக்கு என்ற முடிவுகள் வழங்க வேண்டி இருக்கிறது. அது வருங்காலத்தில் நிச்சயமாக வழங்குவதற்குரிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத காணிகளுக்கு அவர்கள் உறுதி வழங்குவதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ அமைச்சர்கள் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகிறோம். அதை நடந்ததற்காக எங்களுடைய வடக்கு மாகாணத்திலும் பல பிரச்சனைகள் நீண்ட காலமாக ஒரு முடிவெடுக்கப்படாமல் மக்கள் அலைந்து திரிகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த வகையிலே அனைவருக்கும் எனது நன்றியை கூறி இந்த வெற்றிகரமான இந்த முதலாவது தொடக்கம் மிக விரைவிலே ஒரு முடிவு கொண்டு வரும் எல்லா பிரச்சனையும் என்று கூறி அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. මුල් තැන දුන්නු පළවෙනි ආණ්ඩුව තමයි අනුර කුමාර දිසානායක අපේ ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුව රජය. அரசியல்வாதிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கிய ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அனுரகுமார திசாநாயகத்தின் அந்த ஜனாதிபதி இந்த தலைமைத்துவம் இந்த நாட்டிற்கு வழங்கிய உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பாக்கியமாக அது விளங்குகின்றது. ඒ වගේම ජනතාව අතර මතයක් තියෙනවා. ලොකු අය වැරදි කරනවා, ඇමතිවරු වැරදි කරනවා, ඉඩම් අල්ල ගන්නවා, මහජන දේපොළ කොල්ල කනවා. ඒ අයට නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. සාමාන්‍ය මිනිස්සු පොඩි මොකක් හරි කරොත් තමයි වත්තකට පැනලා අත්තක් කපා ගත්තොත් මොකක් හරි එකක් කරගත්තොත් තමයි නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ. තෝරු මෝරු ඒගොල්ලන්ට නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. මේ හාල්මැස්සන්ට තමයි නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ කියලා එහෙම මතයක් තියෙනවා කාලයක් තිස්සේ. නමුත් දැන් ඔබ සැමට හොඳින් පේනවා, ඇහෙනවා, දැනෙනවා නීති විරෝධීව මහජන දේපොළ කොල්ල. இந்த அருமையான நிகழ்விலே வடக்கு மாகாணத்திலே இலவச காணி பத்திரம் வழங்குகின்ற நிகழ்விலே வருகின்ற பயனாளர்களுக்கான உறுதி வழங்கும் நிகழ்வு. அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அதிதிகளை நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய தருணம். அந்த வகையிலே நன்றியுரையின் பின்னர் இந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறும். அந்த வகையிலே நன்றியுரையை வழங்க நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். வடமாகாண காணி சீர்திருத்த ஆணைகளுடைய பணிப்பாளர் திருவாளர் டி. விமலன் வருகிறார்கள். நிகழ்விலே நன்றியுரை வழங்குவார். இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகின்றுள்ள மதகுருமார்களே மற்றும் கமக்குழு அமைச்சின் அமைச்சரவர்களே, பிரதி அமைச்சர்களே மற்றும் කලු සියලු දෙනාටම තමන්ගේ ස්තුතිය පළ කරමින් මෙතුමා 1972 වසරේ මේ ඉඩම් කොමිෂන් සල්ගම් ප්‍රතිසංස්කරණ කොමිෂන් සභාවේ ඉඩම් ලබා තිබුණා. පත් කරගෙන තිබුණා. එය මහජනතාවට ශ්‍රී ලංකාවේ කිසිම තැනක ලබා දී තිබෙන්නේ නැහැ. අද 74ஆம் ஆண்டு தந்த காணி இப்ப 54 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சிருக்கு. 50 நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இதுக்கு பிறகு உறுதி இல்லாம நீங்க எப்படி கஷ்டப்பட்டு நாங்களா போ காணிக்க போகவே எங்களுக்கு ஒரு பயம் மாதிரி திருத்த கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. இப்பதான் சந்தோஷமா இருக்கிறோம் கிடைச்சிக்கிட்டு வேண்டும். 30 வருஷத்துக்கு மேல இந்த காணியில நாங்கள் விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கான ஆவணம் பெற்றுக்கொள்ளையில பல தடவைகள் அளந்திருக்கிறாங்க. காணி அதுக்கான ஒரு பொறுமதியாக பெற்றுக்கொள்ள இல்லாத காணி ஆவணம் இல்லாத சூழ்நிலை இருந்து இன்றைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்ததுனால ஒரு அடிப்படை முக்கியமான விடயத்தை எங்களுக்கு கிடைச்சது பெருமையான விஷயம். அது இவ்வளவு காலம் இன்னும் இந்த அரசாங்கம் ஓடினா இது கிடைக்க போறது இல்லை. இன்றைக்கு இந்த அரசாங்கம் தான் இதை வெளியே செய்திருக்கா.
எங்களுக்கு இனிமேலும் எங்களோட அடிமட்ட வேலைகளுக்கு நிச்சயமா இனங்கண்டு உதவும் என்ற நம்பிக்கை இருக்கு. முழுமையான விவசாயம். श्रीकांत राजा जीवरानी राजकुमार Sakma Jeruban Sakma Jeruban Jevajani Sridharan Rasaya Subbulakshmi Sripriya Annalingam இந்த வரிசையில நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வரிசை சொல்ற கிளம்பத்துக்கு வாங்க. விஸ்வநாதன் சின்னத்தம்பி, சாந்தகுமாரி சபாரத்னம், சுப்பிரமணியம் மாலர், கமலா கணபதி பிள்ளை, கணபதி பிள்ளை செல்வராசா, செல்வராசா செல்வநாயகி, சுப்பிரமணியம் கோகுல செல்வி, இந்திரராசா ஞான சௌந்தரி. இலங்கையில 2024-25 கால பகுதியில 57 இந்திய மீனவர்களும் 7 விசைப்படகும் 1 நாட்டு படகோடையும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில வாடி இருப்பதாக தெரிவித்து தமிழ்நாட்டுல பாரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இது அரசாங்கம் ரீதியில ஏதாவது இந்த இந்திய மீனவரை விடுவிக்கக்கூடிய நடவடிக்கை தான் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக முதலில் நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது அவர்களுடைய மீனவர்கள் இங்கு தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள், சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக போராடுகின்ற அவர்கள் இலங்கை மீனவர்கள் அங்கு தமிழ்நாட்டில் எத்தனை வருடங்களாக இருட்டறையில் கூட தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். எந்த விதமான விமோசனங்களை பெற்றுக் கொடுக்காதிருக்கின்றார்கள். தாங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சில எங்களுடைய மீனவர்களும் கூட அங்கு இருக்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவது, அதாவது இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்பது நாங்கள் வெறுமனே மீனவர்களை கடலுக்கு சென்று அவர்கள் வருகின்ற வழியிலே நாங்கள் அவர்களை பிடித்து வந்து இழுத்து போட்டு எங்களுடைய சிறைச்சாலையில் அடைப்பதல்ல எங்களுடைய நோக்கம். அதல்ல நாங்கள் செய்திருப்பது. அவர்கள் எங்களுடைய கடல் பரப்பில், அதாவது எங்களுடைய சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்டில் 2,20,00,000 மக்களுக்கு சொந்தமான கடல் பரப்பை அந்த எல்லையை மீறியதன் காரணமாகவே அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். முதலில் நாங்கள் இன்று, அதாவது இதற்கு எதிராக போராடுகின்ற பேசுகின்ற அந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டு முதல்வர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களிடம் நாங்கள் கேட்பது வேறு எதுமல்ல, நீங்கள் கொள்ளை அடிப்பது எங்களுடைய கடல், எங்களுடைய வளங்கள். அந்த வளங்கள் கூடுதலாக எங்கு இருப்பது என்றால் வேறு இன்றைக்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில், வடக்கு கிழக்கு பிரதேசம் என்பது தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசம். உங்களுடைய வாயிலே கூறுவார்கள் என்றால் அது தொப்புள் குடி உறவு என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்கிவிட்டு எங்களுடைய கடல் வலைகளை அல்லது எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டு அவர்களுடைய கேள்விக்குறி அவர்களுடைய வாழ்க்கை. மலை பிரதேசத்தில் எமது அரசாங்கத்தால் ஒட்டுமொத்த இலங்கையிலும் முதலாவது தமிழ் மக்களுக்கான காணி உரிமை பத்திரத்தை வழங்கி வைத்துள்ளோம். எமது ஆட்சி பொறுப்பேற்று முதலாவது நிகழ்வாக வடமாகாணத்தில் இருந்து ஆரம்பித்திருக்கிறோம். பலர் எம்மை பற்றி விமர்சித்தார்கள், எமது அரசாங்கத்தை பற்றி விமர்சித்தார்கள். நாங்கள் இதயபூர்வமாக இந்த பிரதேசத்தில் இருந்து LRC காணிகளை தமிழ் மக்கள் இதுவரை காலம் உறுதிப்பத்திரம் இல்லாமல் அவர்கள் அந்த பிரதேசத்தில் வசித்து வந்தார்கள். அவர்களுக்கான அத்தாட்சி பத்திரத்தை வழங்கியுள்ளோம். எதிர்வரும் காலத்தில் முன்னைய அரசாங்கங்களால் வழங்குவதாக கூறிய உதிரி பத்திரங்களையும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இன்று இந்த பிரதேச வாழ் மக்களுக்கு உறுதிப்பத்திரத்தை கூட தமிழ் மொழியில் அவர்களது விளங்கக்கூடிய வகையில் தமிழ் மொழியில் உறுதிப்பத்திரத்தை வழங்கியுள்ளோம். இது இலங்கை வரலாற்றில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நாங்கள் கூறுகிறோம். இதைவிட தமிழ் மக்களுக்கு பூரணமான உரிமைகளை
பெற்றுக் கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறுகிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், அரசியல்வாதிகளுக்கான காணி பிரச்சனை தான் முன்னைய காலத்தில் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நான் கூற வேண்டிய தேவையில்லை. மன்னார் பகுதிக்கு சென்றால் தெரியும், பலர் கூறுகிறார்கள் இது இந்த அமைச்சருடைய காணி, இது இந்த அமைச்சருடைய காணி, 3 ஏக்கர் 400 ஏக்கர் என்று. மக்களுக்கு இல்லாமல் அரசியல்வாதிகளுக்குத்தான் பல தோட்டங்கள் இருக்கின்றன மறைமுகமாக. அது இந்த கிளிநொச்சி பிரதேசத்திலும் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் கூறுவீர்கள் மருதங்கணி இதுக்கு அருகில் சென்று பாருங்கள். அரச காணிகள் எல்லாமே உறுதிப்பத்திரங்கள் முடித்து வெளிப்படுத்தல் உறுதி. யாழ்ப்பாணத்தில் இந்த காணி பிரச்சனை என்று பிணக்கு இருக்கிறது. நாங்கள் காணி பாராளுமன்றத்தில் இருக்கும் காணி பிரச்சனை காணி திணைக்கள இந்த அதிகாரிகளிடம் கூறும்போது அவர்கள் கூறினார்கள் 35% காணி பிரச்சனை தான் வடபகுதியில் தீர்ந்திருக்கிறது, மீதமுள்ள காணி பிரச்சனை தீரவில்லை. இங்கே சென்று பிரதேச செயலரிடம் கேட்கும் போது கூறுகிறார், அரச காணி இது தனியார் காணி என்று தெரியாது. ஆனால் பணம் படைத்தவர்கள் பல சட்டத்தரணிகள் என்று கூறுவார்கள். திடீரென்று பல எல்லைகளை போட்டு வியாபார நடவடிக்கை நடக்கிறது, காணி மோசடி நடக்கிறது. இது வடபகுதியில் அதிகமாக இருக்கிறது. பலர் பாணிகளால் உழைத்திருக்கிறார்கள். இன்று எங்களுக்கு தெரியும், போதைப் பொருட்களில் பலர் உழைத்து பல விலை கொடுத்து காணிகளை வேண்டுகிறார்கள் மக்களே கூறுகிறார்கள். ஏனென்றால் இன்று உங்களுக்கு தெரியும், இப்போது போதைப் பொருளில் சாவச்சேரியில் பல போதைப் பொருளுடன் பிடிபட்டிருக்கிறார் அரசியல் பெனாமிகள். அவர்களுக்கே பல சொத்துக்கள் இருக்கிறது. குருநகர் பிரதேசத்தில் பிடிபட்டவுடனே சந்தோஷப்படுகிறார்கள், இந்த அரசாங்கம் அவரை பிடித்து விட்டது என்று. எங்களுக்கு தெரியும், அன்பான பண்பான மக்களை உருவாக்கும் இந்த போதைப் பொருள் இல்லாத இங்கே பல காணிகள் இருக்கிறது. வடமாகாணத்தில் நமது அரசாங்கத்தால் 16,000 ஏக்கர் காணிகளில் தென்னம்பிள்ளை நாட்டுவதற்காக நிதி ஒதுக்கியுள்ளோம். ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் தென்னை பிரதேசமாக அமுல்படுத்த வேண்டியது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த அரச காணிகள் இனங்கண்டு இந்த பிரதேச மக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இந்த பிரதேச வாழ் மக்களுக்கு தென்னம்பிள்ளை நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம். 1 ஏக்கருக்கு 65 தென்னங்கண்டுகள் இலவசமாக. அதே நேரம் அவர்களுக்கு மானியமாக 40,000 1 ஏக்கருக்கு கொடுக்க போறோம், அவர்கள் வைப்பதற்கு நீர் பாய்ச்சுவதற்கான வசதியை செய்வதற்கு. அதே நேரம் அவர்களுக்கு உரமானியம் வழங்க போகிறோம். வடமாகாணத்தில் தான் அந்த திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கிறோம். ஏனென்றால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, 16 ஆண்டுகள் யுத்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறது. அவ்வாறென்றால் இந்த அரசாங்கம் பக்கச்சார்பு இல்லாமல் இனவாதம் இல்லாமல் சிந்திக்கின்றது. ஏனென்றால் அது வெளிப்படையாக தெரியும். இன்று பலர் எம்மை பற்றி விமர்சிக்கிறார்கள், கர்த்தால் செய்ய போகிறார்களா? இவ்வாறு கர்த்தால் செய்தே இங்கே வடமாகாணத்தில் வரும் முதலீடுகள் திரும்பி தென் மாகாணத்துக்கே போகிறது. ஏனென்றால் பலர் தமிழ் பெரிய பணக்காரர்கள் எல்லோரும் தென் மாகாணத்தில் முதலிட்டிருக்கார். இங்கே எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. பல தொழிற்சாலைகளை புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் உருவாக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு. இவ்வாறு கர்த்தால் செய்வார்கள், அந்த அவர்கள் பணத்தை கொண்டு வந்து அணியாமல் செலவழிக்க விட மாட்டார். அதனால் பலர், நான் நினைக்கிறேன், தென்பகுதியில் முதலிட்டிருக்காரு. எமக்கு அரசாங்கம் இருக்கு 5 வருடத்தில் இந்த வடமாகாணத்தில் அதிகளவான தொழிற்சாலைகள் உருவாக்கி அதிகளவான தொழில்துறை உருவாக்க வேண்டும். அந்த சிந்தனையை சிந்திக்கணும், அதற்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த சுமத்திரன் போன்றவர்கள் இன்று கொழும்பில் வென்றிருக்கிறார். அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன், அவரது பேரப்பிள்ளையை வடமாகாணத்தில் இருக்கும் பாடசாலையில் கொண்டு வந்து கல்வி கற்கும்படி வீனஸ்புரம் திடீரென்று வருவார், திடீரென்று வந்தவர் ஏதாவது ஒன்றுல தொங்கிக் கொண்டிருவார். நாங்கள் இன்றைக்கு இராணுவத்தையும் கை செய்து போட்டிருக்கோம். அந்த குடும்பத்துக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும்டா. இலவசமாக சட்டம், அவர் சட்டத்திறனி தானே, பிரபல சட்டத்திறனி தானே, பல பணத்துகளுக்காக சட்டத்திறனி வாதாடுறார். அந்த பிரதேசத்தின் இலவசமாக சட்டத்தை நீதிமன்றத்துக்கு சென்று வாதாட சொல்லுங்கள். மக்களை குழப்ப வேண்டாம், பட்டினியில் இருக்கிறார்கள், அவர் தொழிலை குழப்ப வேண்டாம் என்று. எமக்கு தெரியும், நாங்கள் நீதி வழங்கவில்லை என்றால் மக்களாக போராடுவார்கள், இவர்கள் போராட தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த பிரதேசத்துல மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா மக்கள் போராடுவாங்க. எங்கட மக்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். இப்படியான அரசியல்வாதிகள் அரசியல் நலனுக்காக கர்த்தாலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். மக்கள் உணர்வார்கள், எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த 1 வருடமாக மக்கள் எமக்கு அரசியல் ஸ்திரத்தன்மையை பெற்று தந்திருக்கிறார்கள். அரசியல்